ஹே கைஸ், வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபிக்மால வந்துட்டு ஆட்டோ லேயர் கான்செப்ட் வந்து பார்க்க போறோம். நியூ அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்கல்ல, அதில் வந்து என்னெல்லாம் நியூ அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே எப்படி டிசைன் பண்ணோம் அதை யூஸ் பண்ணி அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் வந்துட்டு இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பேசிக்ஸ்லேருந்து தான் வந்து நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து சிலர் வந்துட்டு நியூவாக இருக்கலாம், டிசைன் ஃபீல்டுக்கு வந்து லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேசிக்ஸ் வந்து ஆட்டோலேட் கான்செப்ட் தெரியாமல் இருக்கலாம். டேரெக்டாக கொண்டு போய் நான் ரேப் கான்செப்ட் மினிமம் வித் மேக்ஸிமம் வித் அதை நான் சொன்னேன் அப்படின்னா அது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஸோ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பேசிக்காக ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆட்டோலேட் எப்படி கான்செப்டில் அந்த ஆட்டோலேட் யூஸ் பண்ணி ஒரு கார்டு எப்படி டிசைன் பண்ணணும், ப்ளஸ் அதை வந்து நம்ம ரேப் கான்செப்ட் அந்த மேக்ஸிமம் வித் மினிமம் வித் இது எல்லாமே எப்படி செட் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஃபிக்மா கம்யூனிட்டியில் வந்துட்டு இந்த ஒரு ஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம லேர்னிங் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இதான் கண்டென்ட் வைஸ் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இன்னும் டெப்த்தாக நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை ஆட்டோலேயோட்டில் இவ்வளோ கான்செப்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கீழே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ரேம்லேயும் ஒரு கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ப்ளஸ் வாட்ஸ் நியூ, என்ன நியூவாக கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்களோ அந்த கான்செப்ட்டுமே இங்கே இருக்குது. அதுவுமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். மினிமம் வித் மேக்ஸிமம் வித் டைரக்ஷன் ப்ராப் இது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிசைன்குள்ளே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பண்ணது வந்து எந்த கான்செப்டில் இருக்குது, எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். அப்போனா உங்களுக்கு வந்து நான் ஒரு ஸ்டெப்பாக சொல்ல ஏன் இதை பண்ணுறேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ நார்மலாக இதை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு நான் ரீசைஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு நான் ரீசைஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட வித்துக்கு அப்புறம் அந்த கார்டோட வித்துக்கு நான் ஒரு செட் பண்ணிப்பேன். அந்த வித்துக்கு அப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் வந்து போயிடும், நியூ லைனுக்கு வந்து போயிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் கார்டு வந்து கீழே போயிடும். இப்போ வந்து சிங்கிளாக ஒரு கார்டாக வந்து வச்சிட்டோம். டில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹோல் ரெஸ்பான்சிவாக வந்து நம்ம இங்கே மேக் பண்ணிக்க முடியும். டெஸ்க்டாப், அப்புறம் டேப்லெட், தென் வந்து மொபைல் ஸ்க்ரீன், இது எல்லா ஸ்க்ரீனுக்கும் நம்ம ஈஸியாக வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? திருப்பி நான் வந்து டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் கொண்டு வரேன். இப்போ ஏன் ரெட் கலர் லைன் வந்து ஏன் காமிக்குது அப்படின்னா மேக்ஸிமம் வித்து வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அந்த வித்துக்கு மேலே என்னால் இந்த கார்ட்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அப்படின்றது ஒரு மென்ஷன் பண்றதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ரெட் லைன் வந்து காமிச்சிருக்காங்க. பிகாஸ் நான் தான் செட் பண்ணேன், இவ்வளவுதான் வித்து இருக்கணும் அந்த கார்டு அப்படின்றத வந்து நான் குறிப்பிட்ட வித்துக்கு நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? உங்களோட டெஸ்க்டாப் ஸ்க்ரீனுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் வந்துட்டு இதுல ஏன் ஒரு பட்டன் மட்டும் குட்டியா ஒரு ஃபிக்ஸ்டா இருக்கு, இது எல்லாமே வந்து கார்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெச் ஆகி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இப்போ நீங்க அதை நோட் பண்ணல அப்படின்னா திருப்பி ரீசைஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த கார்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இது மட்டும் ஃபிக்ஸ்டாக சென்டரில் அதே சைஸ்லேயே வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா நான் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். அதோட சைஸ் வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுட்டேன். இப்போ நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். அதோட இது பார்த்தீங்க அப்படின்னா சைஸை வந்து ஃபிக்ஸ்டாக வச்சிருக்கேன். இது எல்லாத்துக்குமே நான் வந்து ஃபில் கண்டெய்னர் அப்படின்ற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இப்போ நார்மலாக வந்துட்டு பேசிக்லேருந்து நான் போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கார்டு வந்து எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். அப்போனா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை வந்து அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து அப்படியே ரீயூஸ் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் காமிக்க போகிறேன். ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து நான் காமிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதில் இருக்க டெக்ஸ்ட்டை மட்டும் நான் ரீயூஸ் பண்ணிக்க போகிறேன். அதனால இதை அப்படியே எடுத்துக்கிறேன். இது நார்மல் டெக்ஸ்ட் தான், எந்த ஆட்டோலேயோட்டும் யூஸ் பண்ணலை. ஓகேங்களா? அதுலேருந்து நான் ஆட்டோலேயோட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த பட்டன் வந்து உங்களுக்கு நான் எப்படி திருப்பி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ நான் வந்து அதை திருப்பி யூஸ் பண்ணல. நான் இந்த ஹெட்டிங் இருக்குல்ல, இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷிஃப்ட் ஏ கொடுக்குறேன். ஷிஃப்ட் ஏ கொடுத்துட்டு அதோட ஃபில் கலர் வந்து இந்த கலர் வந்து நான் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் வந்துட்டு இதோட டெக்ஸ்ட் கலர் வந்து என்ன அப்படின்னா ஒயிட். ஸோ வந்து நம்ம ஒயிட் கலராக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பேடிங் எவ்வளோ நான் கொடுத்துருக்கேன் அப்படின்றத நான் செக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஹரிசாண்டல் பேடிங், வெர்டிக்கல் பேடிங் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா 36 and 19 வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதை வந்து நான் கொடுத்துட்றேன். 36
19. இதோட பார்டர் ரேடியஸ் வந்து 8 or 10 உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் பட்டனோட நேமை வந்துட்டு லேர்ன் மோர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். இப்போ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதோட சைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்கள் இஷ்டப்படி. இல்லை கேப்ஸ் வேணும் அப்படின்னா கேப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மலாக நான் என்ன பண்ணுறேன், இது மட்டும் தான் நான் ஆட்டோ லேஅவுட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நார்மலாக நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எடுத்துட்டு ஷிஃப்ட் ஏ கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபில் கலர் செட் பண்ணேன். ப்ளஸ் அதோட பேடிங்ஸ் வந்து செட் பண்ணேன். பேடிங்ஸ் ஆட்டோ லேஅவுட் செக்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடிங்ஸ் இருக்கும். இது 36 and 19 வந்து நான் கொடுத்துருக்கேன். வெர்டிக்கல் அண்ட் ஹரிசோனல் பேடிங்ஸ் வந்து நான் செட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இவ்வளோ தான் வந்து நான் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நார்மல் டெக்ஸ்ட் தான். லேயர் பேனலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். நான் செலக்ட் பண்ணும்போது நார்மல் டெக்ஸ்ட்டாக தான் இருக்கும். இது நார்மல் குரூப். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மொத்தமாக இது எல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஏ வந்து கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து லிட்டில் பிட் லைட் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும். ஓகேங்களா? இந்த ப்ளூவை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு லிட்டில் பிட் பேடிங் வந்து நான் கொடுக்குறேன். எனக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் பேடிங் வேணும். இந்த மாதிரி ஃபுல்லாக பாருங்கள் டெக்ஸ்ட் வந்து எட்ஜஸ் ஃபுல்லாக இருக்குல்ல, அதுக்காக நான் வந்து லிட்டில் பிட் பேடிங் கொடுத்துக்கிறேன். இது ஒரு 50. தென் டாப் அண்ட் பாட்டம் 50 கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து ஒரு 35 வந்து போதும். 50 வந்து ரொம்ப பெருசாக அந்த மாதிரி இருக்குது. ஸோ 35 வந்து நான் கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்துட்டு பார்டர் ரேடியஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லிட்டில் பிட் பார்டர் ரேடியஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியறதுக்காக, பிகாஸ் அந்த ஸ்கை ப்ளூ கலர் வந்து ஆல்மோஸ்ட் ஒயிட்டோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குல்ல, அதனால நான் வந்து லைட்டாக எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். அப்போனா இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளோட கார்டு வந்து ஹைலைட் ஆகி காமிக்கும். லிட்டில் பிட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? தென் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரோக் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ரோக்கில் பார்த்தோம் அப்படின்னா லிட்டில் பிட் கிரே கலர் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நார்மலாக ஒரு கார்டு வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதுக்கு வந்து நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். கார்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து இதை ரீசைஸ் பண்ணால் ரீசைஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் வந்து ஃபில் கண்டெய்னர் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே கொடுக்கவே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் கண்டெய்னர் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்டோட சைஸ் வந்து பெருசாயிரும். அந்த டெக்ஸ்ட் ஃபுல்லாமே லென்த்தாக சிங்கிள் லைனுக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். இது வந்து ஒன்றும் பயப்பட வேணாம். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திருப்பியும் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கா, இந்த வெப் டெவலப்மெண்ட்டை வந்து ஃபில் கண்டெய்னர் அப்படின்னு மாற்றுறோம். ஃபில் கண்டெய்னர் மாற்றினது என்ன ஆகும் அப்படின்னா அதோட வித்து வந்து ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகி இது வரைக்கும் வந்துடும். நம்ம கார்டோட வித் எவ்வளோ பெருசு இருக்கும். இப்போ நான் பட்டனுக்கு பண்ணுறேன். பட்டனோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஹக் கண்டென்ட்ல இருக்குமா, இதுலேருந்து நான் ஃபில் கண்டெய்னர் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ அதோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி இந்த நம்ம இமேஜுக்குமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இமேஜை வந்து ஃபில் கண்டெய்னர் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஃபில் கண்டெய்னர் கொடுத்தா என்ன ஆகும்னு பாருங்கள். இதோட வித்து வந்து இன்க்ரீஸ் ஆயிரும், ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆக முடியாதுல்ல. ஸோ வந்துட்டு இது வந்து ராங். ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து ஃபிக்ஸடாகவே நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த கார்டு 1 வந்து திருப்பி நம்ம வந்து இதோட வித்தை வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். ரெடியூஸ் பண்ணும் போதே தெரியும் நம்ம வந்து ஆட்டோ லேயர் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. டெக்ஸ்ட் எல்லாமே வந்து இந்த கார்டுக்குள்ளேயே வந்து எவ்வளோ சின்னதாகி வருதுன்னு பாருங்க. உங்களுக்கு எவ்வளோ வித்து வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு இந்த கார்டு எல்லாமே திருப்பி நான் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேசிங் வேணுமோ அவ்வளோ ஸ்பேசிங் கொடுத்துக்கலாம். இதில் வந்து 50 பிக்சல் ஸ்பேசிங் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இன்னொரு கார்டு வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். மொத்தம் வந்து 4 கார்ட்ஸ் வச்சு பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாகவும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் எந்த இதுவும் இல்லை. நான் ஜஸ்ட் வந்து 4 மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா மொத்தமாக எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். 4 கார்டுமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். லிட்டில் பிட் ஸ்லோவராக இருக்குது, ஏன்னு தெரில. இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷிஃப்ட் ஏ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஷிஃப்ட் ஏ கிளிக் பண்ண அப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த டிசைனில் பாருங்கள், மேல் அவர் சர்வீஸ் வி ஹாவ் டிசைன்ட் அ காம்ப்ரஹென்சிவ் ஆஃபரிங் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த டெக்ஸ்ட்டை வந்து கீழே ஆட் பண்ண போகிறோம். லைட்டாக லிட்டில் பிட் நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். அதை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணேன். நானே வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டைப் பண்ணிக்கிறேன்.
அவர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுக்கிறேன். இதில் வந்து லிட்டில் பிட் போல்டராகவே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட சைஸை வந்து நான் 30 வச்சுக்கிறேன். தென் இதை வந்து திருப்பி நான் வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு, எனக்கு போல்டு வேணாம், ரெகுலர் போதும். தென் வந்து சைஸ் வந்து ஒரு 26 வந்தது போதும். தென் வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் அப்படியே நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் டைப் பண்ணிட்டேன். உங்களுக்கு லிட்டில் பிட் கிரே கலராக மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கோங்க. நான் வந்து லைட்டராக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து எந்த அலைன்மெண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, மொத்தமாக எல்லாமே செலக்ட் பண்ண போறேன். அவர் சர்வீஸ் கீழே வந்து ஒரு லைன் இருக்கு, அந்த லைன் ப்ளஸ் கீழே வந்து 4 கார்டு வச்சு நம்ம ஒரு ஆட்டோலேட்டா கன்வெர்ட் பண்ணியிருந்தோமா, இது எல்லாமே நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோலேட் ஷிஃப்ட் ஏ அப்படின்றத வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, திருப்பி இன்னொரு ஷிஃப்ட் ஏ வந்து கொடுக்க போறேன். இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ப்ரீவியஸா பண்ண டிசைன்லேயே வந்து நீங்க பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஆட்டோ லேயர் கொடுத்து நான் வந்து பண்றேன். அப்போ இதுக்கு இன்சைட்ல வந்து எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அவர் சர்வீஸ் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். இப்போ இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ரேம்குள்ள தான் இந்த 2 டெக்ஸ்ட் இருக்கு, பிளஸ் ஒரு ஆட்டோ லேஅவுட், இந்த கார்டோட ஆட்டோ லேஅவுட் இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ப்ரீவியஸா இந்த ஃப்ரேம்குள்ளேயே வந்து நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா, நான் லிட்டில் பிட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, லெஃப்ட் பேடிங், ரைட் பேடிங் எல்லாமே ஆட் பண்ண போறேன். இப்போ நான் என்ன பண்றேன், ஃபில் கலர் கொடுத்துக்கணும். அப்போ ஈஸியா உங்களுக்கு வந்து தெரியும் கிளியரா. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வித் ஹைட்டு எல்லாமே நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம், உங்களோட ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ண அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மினிமம் வித் மேக்ஸிமம் வித் அதெல்லாம் செட் பண்றதுக்கு வந்து நான் இப்போ பண்ண போறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த காமனா உள்ள இருக்க இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, மேக்ஸிமம் வித் வந்து செட் பண்ண போறோம். இதோட மேக்ஸிமம் வித் இவ்வளவுதான் இருக்கணும், இதுக்கு மேல கார்டு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இதை வந்து செட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ வந்து இதுல டிஃபால்ட்டா நம்மளுக்கு எவ்வளவு வித் இருக்கு பாத்தீங்க அப்படின்னா 1522 இருக்கு. ஓகேங்களா? இதை வந்து ஆட் மேக்ஸ் வித் கொடுக்குறேன். சேம் அதே ரிப்பீட்டடா நான் வந்து கொடுக்க போறேன் அதே வேல்யூவை. இதுக்கு மேல எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஃப்ரேம்குள்ள பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4 கார்ட்ஸ் இருக்குமா, நம்ம வந்து 4 கார்டு வச்சிருக்கோம். நீங்க எவ்வளவு கார்டு வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ அந்த கார்ட்ஸ் எல்லாமே நான் வந்து செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு இதோட மினிமம் வித் எவ்வளவு இருக்கணும், அதுக்கு மேல டிக்ரீஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம இதை வந்து பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ இதோட மினிமம் வித் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத நம்ம செட் பண்ணிடலாம். டிஃபால்ட்டா எவ்வளவு இருக்கு அப்படின்னா 343 வந்து இருக்கு. 343ல வேணும் அப்படின்னா 343 கொடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து ஜஸ்ட் நம்ம 300 வச்சு ட்ரை பண்ணுவோம், இல்லை 320 வச்சுக்கலாம். நான் 320 வந்து செட் பண்ணிருக்கேன். இப்போ ரெட் லைன்ல காமிக்கிறது எல்லாமே வந்து அந்த அதோட வித்து தான். இதுல இருந்து இது வரைக்கும் அது ரெடியூஸ் ஆகும். இந்த ரெட் லைன் வந்து இந்த கார்டுக்கானது. இதே மாதிரி எவ்வளோ செட் பண்றோமோ அது வரைக்கும் தான் அது என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். அதோட நம்ம ஸ்க்ரீனை வந்து ரீசைஸ் பண்ணும்போது அதோட வித்து வந்து ஒரு ஈச் கார்டோட வித்துமே வந்து இவ்வளவுதான் ரெடியூஸ் ஆகும். 320 வச்சோம்ல அது வரைக்கும் தான் ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா wrap கான்செப்ட் ஒர்க் ஆகி நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ இது எல்லா கார்டுமே செலக்ட் பண்ணிட்டு wrap சாரி இந்த காமனா இதை செலக்ட் பண்ணிட்டு wrap கான்செப்ட் கொடுத்துருங்க. இதுக்குள்ள தானே இந்த ஃப்ரேம்குள்ள தானே எல்லாமே இருக்கு. அந்த ஃப்ரேமுக்கு வந்து நம்ம wrap இந்த ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். தென் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஃபில் கண்டெய்னர் அப்படின்றத நம்ம செட் பண்ணிக்கலாம். பிளஸ் இந்த டெக்ஸ்ட்டுக்குமே வந்து ஃபில் கண்டெய்னர் அப்படின்றத செட் பண்ணிக்க போறோம். தென் வந்துட்டு ஒரு கார்டுக்குமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபில் கண்டெய்னர் செட் பண்ணோம். இது வந்து ஃபிக்ஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? இப்போ நான் வேணா உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஆகாது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா ஈச் அண்ட் எவ்ரி கார்டு எல்லாமே வந்து ஃபில் கண்டெய்னர்ல தான் இருக்கணும். ஃபில் கண்டெய்னர்
இதையுமே நான் ஃபில் கண்டெய்னர் கொடுத்துட்டேன். இதுவும் ஃபில். இப்போ வந்துட்டு நான் ரீசைஸ் பண்ணி பார்க்குறேன். கார்டு வந்து ரீசைஸ் ஆகலை. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து ஃபில் கண்டெய்னர் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இப்போ திருப்பியும் நம்ம ரீசைஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ என்ன பண்ணால் கான்செப்ட் வைஸ் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா நார்மலாக கார்டு பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கார்டுக்கு வந்து எல்லா டெக்ஸ்ட்டையும் நம்ம வந்து சேர்த்து வச்சு ஆட்டோலேட் பண்ணுறோம், ஃபில் கண்டெய்னர் கொடுக்குறோம், ரீசைஸ் பண்ணி பண்ணோமா. சேம் அதே கான்செப்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா திருப்பியும் இந்த டெக்ஸ்ட், இந்த 2 டெக்ஸ்ட்டையும் ஜாயின் பண்ணி ஆட்டோலேட் வந்து நம்ம கொடுத்தோம். திருப்பியும் நம்ம வந்து இன்னொரு ஃப்ரேம், இதுதான் அவுட்டர் ஆட்டோலேட் ஃப்ரேம். ஓகேங்களா, அதையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், அதையும் வந்து நம்ம கொடுத்தோம். ஓகேங்களா, அதை கொடுத்து தான் லிட்டில் பிட் பேடிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணோம். தென் வந்து என்ன பண்ண போறோம், உள்ள இருக்கிறது எதுக்குமே நம்ம ஃபில் கண்டெய்னர் கொடுக்கல, அவர் சர்வீஸ் எல்லாமே. தென் வந்து நம்ம என்ன பண்ணோம், அவர் சர்வீஸ்க்கு ஃபில் கண்டெய்னர் கொடுத்தோம், பிளஸ் இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஃபில் கண்டெய்னர், அப்புறம் இந்த ஃப்ரேமுக்கு ஃபில் கண்டெய்னர், தென் இந்த ஃப்ரேமுக்கு ஃபில் கண்டெய்னர், அப்புறம் உள்ள இருக்க ஒரு ஈச் கார்டுக்கும் நம்ம வந்து ஃபில் கண்டெய்னர் கொடுத்தோம். இது எல்லாமே கொடுத்துட்டு பிளஸ் இதுவும் ஒரு ஃப்ரேம் தானே, இந்த கார்டு இருக்க செக்ஷனுமே, இந்த செக்ஷனுமே வந்து ஃபில் ஒரு ஒரு ஆட்டோ லேயர் கான்செப்ட் தானே. ஸோ வந்து அதுக்குமே நம்ம ஃபில் கண்டெய்னர் கொடுக்கணும். இப்போ என்னாச்சு அப்படின்னா ஆட்டோ லேயர் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, இதுதான் வந்து ஓவராலாக கான்செப்ட். இப்போ நான் வந்து ரீசைஸ் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்க, நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நம்ம மேக்ஸிமம் வித் வந்து செட் பண்ணோமா, அதுக்கு மேல வந்து அது என்னது எக்ஸ்டெண்ட் ஆகாது. ஓகேங்களா, இப்போ நான் ரீசைஸ் பண்ணும்போது ஒரு கார்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ செட் பண்ணோம், 320 அப்படின்றத வந்து செட் பண்ணோம். ஒரு கார்டோட சைஸுமே 320க்கு மினிமம் வித்து தான் 320 செட் பண்ணோம். ஓகேங்களா, அந்த வித்துக்கு கீழே வந்து அது கம்மி ஆகாது. அதுக்கு கீழே போச்சு அப்படின்னா அது வந்து அப்படியே நியூ லைனுக்கு வந்து போயிடும். அதுதான் கான்செப்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ இருக்கு அப்படின்னா இப்போ நான் கம்மியாக என்ன ஆகும், கார்டோட இது சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகுதா, அப்போ என்ன ஆகும், 320 ரீச் ஆகும்போது ஒன்ஸ் அது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா கார்டு வந்து நியூ லைன் போயிருது. இப்போ திருப்பி இன்னும் ரெடியூஸ் பண்றேன், அப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் லைன் போயிடும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா திருப்பி நெக்ஸ்ட் லைன் போயிடும். இதுதான் கான்செப்ட். இதுக்கு வந்து லிட்டில் பிட் லைன் ஸ்பேசிங் இது வந்து நான் கொடுத்துக்கிறேன். அப்படின்னா உங்களுக்கு வந்து இதாகும் போது கரெக்டா இருக்கும். இப்போ வந்து அந்த லைன், அந்த டெக்ஸ்டோட ஸ்பேசிங்ஸ் வந்து கரெக்டா இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்பேசிங் வந்து கரெக்டா லைன் ஸ்பேசிங், அதனாலதான் அப்படி இருந்துச்சு. இதுல இருந்து நம்ம ஈஸியா வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேப்லெட் ஸ்கிரீன், மொபைல் ஸ்கிரீன், டெஸ்க்டாப் இது எல்லாமே வந்து ஒரு இதுலயே வந்து நம்மளால பண்ணிக்க முடியுது வந்து பாசிபிள். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நம்மளால ரேப் கான்செப்ட் இல்லாதனால பண்ண முடியாது, தனித்தனி இண்டிவிஜுவல் ஸ்கிரீன்ஸா நம்ம பண்ணுவோம். இப்போ வந்து ஒரே இதுல வந்து நம்மளால பண்ணிக்க முடியும். இவ்வளவுதான் வந்து கான்செப்ட். ஈஸி தான் வந்து பொறுமையா பாஸ் பண்ணி வீடியோ வந்து ஆன்ஸ் வச்சுக்கோங்க. அந்த லெஃப்ட் சைட்ல, இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து கார்ட் பண்ணுங்க, தென் இந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீனுக்கும் நீங்க வந்து நான் பண்ண மாதிரியே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஒன்ஸ் வரல அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கேளுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். கமெண்ட் செக்ஷன்லயே சொல்ல முடிஞ்சா கண்டிப்பா அதுலயே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஓகேங்களா, இல்ல எனக்கு வந்து வீடியோவா போட்டாதான் புரியும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து வீடியோவா நான் அப்லோட் பண்ணிடுறேன். நீங்க டவுட் கேட்டீங்க அப்படின்னா, இல்ல உங்களுக்கு வேற மாதிரி கான்செப்ட்ஸ்ல ஆட்டோலேட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னாலும் நீங்க கேளுங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து இவ்வளவுதான். நார்மலா ஆட்டோலேட் இப்படிதான் ஒர்க் ஆகுது. ரெஸ்பான்சிவ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதே கான்செப்ட் வந்து ஒரு செக்ஷனுக்கும், இப்போ ஒரு ஃபுல் வெப்பேஜ் நீங்க கேக்குறீங்க அப்படின்னா இப்போ ஜஸ்ட் வந்து நான் அவர் சர்வீஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன் பண்ணிருக்கேன்னா நெக்ஸ்ட் செக்ஷன் அதே மாதிரியே பண்ணுங்க. தென் பண்ணிட்டு திருப்பி வந்து இது ரெண்டுத்தையும் ஆட்டோலேட்டா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்ப ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அது ஒரு செக்ஷன் இருக்கும், இது ஒரு செக்ஷன் இருக்கும். ஓகேங்களா, இவ்வளவுதான் கான்செப்ட். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கேளுங்க, நான் வந்து சொல்றேன். ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நியூ அப்டேட் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.